நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். தாயகத்தில் போராட்டங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன, காணாமல் போனவர்கள். அது தவிர தமிழகத்து ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒரு புரட்சியாக பார்க்கப்படுகிற, மாணவர்களுடைய மிகப்பெரிய எழுச்சியாக பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. அதுவும் இந்த தலைமுறையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைந்த அளவில் செய்யப்பட்டிருப்பது என்பது பலவிதமான கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது, படிப்பினைகளை உருவாக்கி இருக்கிறது. அது பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆக காவல்துறையினுடைய அடக்குமுறை, இந்தியாவில் மானிடத்துக்கு எதிரான குற்றம் தமிழகத்தில் நிகழ்த்தப்பட்டது என்று கூறுகிற அளவுக்கு அந்த போராட்டம் வெவ்வேறு தளங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, உங்களிருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய கட்சிகள் இருக்கின்றன. தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கின்றன, திராவிட இயக்கங்கள் இருக்கின்றன, அது தவிர கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் போன்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அவர்களினால் யாரினாலும் செய்ய முடியாத ஒரு விடயத்தை மாணவர்கள் தன்னெழுச்சியாக செய்து முடிச்சிருக்கிறார்கள். மத்திய அரசையும் தமிழக அரசையும் வற்புறுத்தி வேலை வாங்கி இருக்கிறார்கள். அந்த சட்டத்தை திருத்தி கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்லி அதனை வேறு வழியில்லாமல் அவர்கள் செய்தாக வேண்டும் என்ற உச்சகட்ட நிர்பந்தத்தை போட்டு சாதித்து முடித்தது தான் அந்த மாணவ போராட்டத்தின் பற்றி. ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக குரல் எழுப்பு விட்டு ஓடியவர்களாக அவர் இருக்கவில்லை. சட்டம் மாறுகிற வரையில் மெரினா விட்டு எழும்ப மாட்டோம் இருந்த ஒரு உறுதிப்பாடு என்பது அங்கே இருந்திருக்கிறது. இது உண்மையில் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட ஒரு ஆபத்தை, ஒரு அச்சத்தை, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்த புரட்சிகர கட்சிகள் ஒரு ஆபத்தை, அச்சத்தை ஏற்படுத்திய விடயம் என்று நீங்கள் பார்க்குறீங்களா? நீங்கள் சொல்வதில் இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, நீங்கள் சொல்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் போராட்ட அரசியலை முன்னெடுப்பவர்கள் அல்ல. நீங்கள் சொல்கின்ற இந்த அதிமுக அல்லது திமுக இவர்கள் உங்களுக்கு தெரியும், திமுக புதிய உலகத்திலேயும் மிகப்பெரிய ஒரு கரப்ஷனை செய்து என்ன வேலை செய்தது புதிய கோடீஸ்வரர்கள். அவர்கள் அந்த நோக்கம்தான் அவர்கள் அரசியல் இருப்பதற்கான நோக்கம். அங்கே எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும், ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் போராட்ட அரசியல் புரட்சி அதுன்னு பேசுவார்கள். ஆனால் அது அங்கே அந்த பக்கம் போகிறதே கிடையாது. அங்கே இருக்கின்ற இடதுசாரிய கட்சிகள் கேட்டீங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள், ஒரு விஷயம் பேசியிருக்கிறார்கள். அவர்களும் கூட போராட்ட அரசியலை இன்றைக்கு முன்னெடுக்கின்ற அவர்களும் பெரிய கட்சிகள் என்று எடுத்ததில்லை. அவர்கள் ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், காஷ்மீர் பிரச்சனையாக இருக்கலாம், பல்வேறு பிரச்சனைகள். காங்கிரஸ் கட்சியோட கூட்டு பற்றி பேசிக்கு வேண்டும், அதை எப்படி செய்வதென்றும் இணைஞ்சு வேலை செய்வது. இது முதல் நடந்த போராட்டம் அல்ல. இது ஒரு எத்தனை போராட்டங்களில் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள், முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள். ஈழத்தில் மக்கள் படுகொலை செய்து பட்டு கொண்டிருக்கும் போது என்ன செய்தார்கள்? நான் நேரடியாக பல பேரை சந்தித்து பேசியிருக்கிறேன். என்ன செய்தார்கள்? ஏதாவது ஒரு சிறு திரும்பை கூட தூக்கி வைக்கவில்லை. அவர்கள் இத்தனை மில்லியன் கணக்காக எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு ஆயிரக்கணக்கானவர்களையாவது வைத்து ஒரு போராட்டம் நடத்தி இருக்கலாம் இல்லையா? அந்த அரசியல் அல்ல அவர்களுடைய. இதனால்தான் மக்கள் இன்னொரு வழியை, தங்களுக்கு உரிமை தேவை என்று கோரிக்கையை கொண்டு போவதானால் இன்னொரு வகையில் திரள்வது அவசியம் என்பதை நோக்கி நகர்கிறார்கள். இன்று போராட்டத்தால் வெல்ல முடியாத, போராட்டம் புடுங்க முடியாதெல்லாம் கதைச்சார்கள். இனிமேல் கதைக்காதீங்க. இன்றைக்கு இது ஒரு லொபி செய்து மோடிட்ட போய் கெஞ்சி கட்டி தான் வாங்கியிருக்கிறார். போராட்டத்தால் வெல்ல முடியும் என்றதான் ஒரு முக்கியமான புள்ளியை இந்த போராட்டம் நிறுவி இருக்கு. இந்த காவல்துறை எப்படி நடந்து கொண்டது என்பது பற்றி சில காட்சிகள் எங்களிடம் இருக்கின்றன, கொண்டு வரலாம். இது இணையதளங்களில் மிக பெருவாரியாக பரவியிருந்த காட்சிகள். காவல்துறை எவ்வளவு மோசமான குழந்தைகளை தாக்கி இருக்கிறது, கர்ப்பிணிகளை தாக்கி இருக்கிறது, மாணவர்களை தாக்கி இருக்கிறது, கோயில்களில் சென்று வீடுகளில் சென்று மனிதர்களை இழுத்து போட்டு அடித்திருக்கிறார்கள், பல இடங்களில் கற்களை குவித்து அடித்திருக்கிறார்கள். இது மிக மோசமான ஒரு திட்டமிடப்பட்ட வன்முறையினுடைய வடிவத்தை காவல்துறை அங்கே ஈடுபடுத்தி இருக்கிறது என்பதை இந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஹரிஷ், நீங்கள் என்ன சொல்லுங்க? இப்போது ஏன் இப்படி அடக்கப்பட வேண்டும் இந்த போராட்டம்? தானாக சட்டத்தை மாற்றி கொண்டு வருகிற பொழுது பன்னீர்செல்வம் கொண்டு வந்த பிறகு தானாக கலைந்து போயிருப்பார்கள். ஏன் இப்படி அடக்கப்பட்டது நினைக்கிறேன்? ஏன் இப்படி ஒரு வலிந்த ஒரு அடக்குமுறை ஏன் திரிக்கப்படுகிறது நினைக்கிறேன்? ரெண்டு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று இந்த போராட்டமே அமைதி வழியிலே அறவழியிலே நடந்துச்சு. இது ஒரு பெஞ்ச் மார்க்காக செட் ஆகுது. ஸோ இதே இது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தை மாணவர்கள் மத்தியில் விதைக்கணும். ஆனால் அதனால் பாதிப்படைகிறது மாணவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா அது அவங்க மேலே திரும்பவும் அது பெரிய எதிர்வினை உண்டாக்கும். ஒரு பாதிப்பு இருக்கணும், மீண்டும் எழுவார்கள். ஒரு பாதிப்பு இருக்கணும், அந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி மட்டும் மாணவர்களுக்கு ரீச் ஆகணும்.
இப்போ போலீஸ் செஞ்ச அராஜக அடக்குமுறையை பார்த்தீங்கன்னாலே மாணவர்களை வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாவோ ரொம்ப வன்முறைக்குள்ளாக்கல, மாணவர்களை வந்து கலைஞ்சு போக வச்சிருக்கிறாங்க. கிடைச்ச காணொளிகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க தாக்குனது எல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற ஏரியா, சப்போர்ட் பண்ண மக்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருந்த மக்கள் அவர்களை மட்டும்தான் அவங்க குறி வச்சு தாக்கி இருக்கிறாங்க. அதுலேயும் மேட்டுக்குடி மக்கள் இருந்த பகுதிகள் எங்கேயுமே எந்த பாதிப்புக்குள்ள உள்ளாகல. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்த பகுதிகள் மட்டும்தான் சென்னையில் தாழ்த்தப்பட்டு இருக்கு. மயிலாப்பூரோ நங்கநல்லூரோ மேற்கு மாம்பழமோ எந்த வகையிலையும் பாதிப்படையலை. இதுதான் அங்கே கலை யதார்த்தம். பாதிப்படைகிறது வந்து சப்போர்ட் பண்ண மக்கள். ஆனால் அந்த செய்தி பாதிப்படைகிறாங்க, பொருட்சேதங்கள் இருக்குது அப்படிங்கிற செய்தி ரீச் ஆனது வந்து மாணவர்களுக்கு. ஸோ இந்த பயங்கர ஒன்றை வந்து மாணவர்கள் மத்தியிலையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஊட்டணும் அப்படிங்கிறது தான் வந்து அரச பயங்கரவாதமாக பார்க்க தோணுது. அது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டது மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்த இதுக்கு வந்து காரணம் வந்து அரசியல் கட்சிகளின் பங்களிப்பு இல்லை, சமுதாய இயக்கங்களின் பங்களிப்புகள் இல்லை, கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் பங்களிப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஏற்புடையதாக தெரியலை. ஏன்னா இன்றைக்கி தூங்கி நாளை காலையில் எழுந்திரிச்சு மாணவர்கள் போராடலை. அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு எண்ண ஓட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறது தொடர்ச்சியாக நடந்த பிரசாரங்கள், விழிப்புணர்வுகளில் அந்த மாணவர்கள் அந்த ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆமாம், ஒரு சமூக மாற்றம் அவங்களுக்கு உள்ளார போயிருந்திருக்கு ஒரு டைம் லைனில் அவங்களுக்கு. அதுக்கான காரணங்களாக இருந்தது வந்து அரசியல் கட்சிகள் பங்களிப்பு இருக்குது, இல்லைன்னு முற்றும் முழுதுமாக நிராகரிச்சிட முடியாது. சமுதாய இயக்கங்களுக்கு முழு பங்கு இருக்குது. அப்புறம் இப்போ வந்து மக்கள் வந்து சமுதாயம் மற்றும் அரசியல் பார்வை மட்டும் இல்லாமல் சூழலியல் பார்வையிலையும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பார்வையும் அவங்களுக்கு உள்ளார போகுது. ஸோ இவ்வளவும் அவங்களுக்கு உள்ளார போகுது. பல டிபேட்ஸ் அதுக்கு முன்னாடி நடக்குது. ஸோ இதை பிரச்சாரம் பண்ணுறவங்களாம் எதிர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ எதிர்க்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அவங்க மனசுக்குள்ளாரே. ஸோ ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு டிப்பில் வந்து வெடிச்சிருது. அந்த டிப்பு தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அது உண்மை. அந்த வெடிக்கிறதுக்கான அந்த ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி கடைசியாக அந்த விளைவு நடந்துருச்சுன்னு சொல்லி இப்போது உண்மையிலேயே இந்த இந்த பூகோள அல்லது இந்த சூழலியல் பார்வைன்னு சொன்னீங்க. இப்போது தமிழகத்தில் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை, அவர்களுடைய தண்ணீர் பிரச்சனை, கோகா-கோலா நிறுவனம், பெப்சி நிறுவனம் எடுக்கக்கூடிய லட்சக்கணக்கான லிட்டர்கள் தண்ணி பிரச்சனை என்பது பாமர மக்கள் பேசுகிற விடயமாக அங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. ஜெர்சி மாடுகளுடைய வருகை சாதாரண மக்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. கோர்ப்பரேட் நிறுவனங்கள் எப்படி அரசியல் செய்யும் என்கிற விடயம் வெளியில் வந்திருக்கிறது. இவையெல்லாம் தொடர்ச்சியான பிரசாரத்தில் வந்தபடியும் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, மாணவர்கள் அமைதியாக போராடி இருக்கிறார்கள், வன்முறையில் இறங்கவில்லை, திட்டத்தெளிவாக கோஷங்களை முன்வைத்திருக்கிறார்கள், ஒரு விதமான ஒழுங்கமைப்பு இருந்திருக்கிறது. எந்த ஒரு அமைப்பும் பின்னணியிலிருந்து இயங்காத ஒரு சூழலில் இவ்வளவு அவ்வளவு தானாக நடந்திருக்கிறது. எப்படி அது சாத்தியமானது? இது ஒரு சிந்தனை ரீதியாக ஒரு தலைமுறைக்கு ஏற்பட்ட மாற்றம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு செயல்முறை இருந்திருக்கு? செயல்முறைன்னு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல. இயல்பாகவே சில பிரச்சனைகள் அவங்க ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க. சென்னைங்கிற ஒரு இடத்துலேயே பார்த்தோம்னா சென்ற ஆண்டு வந்து செயற்கையாக நடந்த செம்பரம்பாக்கம் ஏரி வெள்ளம், அது மூலியமாக மக்கள் சென்னை முழுக்க பாதிப்படைஞ்சாங்க, பல உயிரிழப்புகள் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து செல்ஃப் ஆர்கனைஸ் ஆனாங்க. ஸோ அது ஒரு ட்ரைனிங் மோட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் வர்தா புயல் நடந்திருக்கு, அதுலேயும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்திருக்கிறாங்க, கம்யூனிகேஷன் அதுக்கெல்லாம். அது ஒரு இது வந்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் டிசாஸ்டர்ஸ். அது இல்லாமல் தமிழ்நாடு முழுக்கவே எப்பொழுதுமே போராட்ட களமாக தான் இருந்திருக்கிறது. ஜாகிரபிக்கலி பார்த்தீங்கன்னா கடலில் மீனவர்கள் இறப்பு பிரச்சனை, தென் தமிழகத்தில் கூடங்குளம் பிரச்சனை, மத்திய தமிழகத்தில் காவிரி நீர் ஓடுற பாசனங்களில் இப்போ வறட்சிங்கிறதுனால விவசாயிகள் சாகிறதும் அதுக்காக ஏற்படுகிற போராட்டங்கள். மேற்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு, கர்நாடகா கூட பிரச்சனைகள். வடக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து செம்மர கடத்தல் முறையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற பெயரில் அவங்கள கொன்ன பிரச்சனைகள். தமிழர்களுக்கு கர்நாடகாவில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை. தமிழர்களை வந்து கேரளாவில் சில நேரங்களில் பாதிப்புக்குள்ளாக்குறது ஒரு சில பிரச்சனைகள். ஸோ த்ரூ அவுட் தமிழ்நாடு பவுண்டரியில் பல ஃபோர்ஸஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கிளம்புறதுக்கு இந்த ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும்போது ஏன் சரியா ஜல்லிக்கட்டுல வெடிக்கணும்? ஏன் சரியா ஜல்லிக்கட்டு இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சரியா ஜல்லிக்கட்டு வர்ற பொழுது அது வெடிச்சு கிளம்புது இல்லையா? ஏன் ஜல்லிக்கட்டு? அந்த நீங்கள் கேட்குற கேள்வி, அதுக்கு முதல் இன்னொரு விஷயத்தையும் இதில் இந்த லிஸ்ட்டில் ஹரிஷ் சொன்ன விஷயத்தில்
ஈழத்தில் நடந்த படுகொலை சார்ந்த பிரச்சனையும் இருக்குது. அதை பற்றி அதுவும் ஒரு பெரிய தாக்கம். அதுக்கு முதல் நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு போராட்டத்தின் விஞ்ஞானம் என்ன? இல்லை, இது ஒரு நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பொது இந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ஜல்லிக்கட்டில் எதிரொலிக்க இல்லை என்று சொன்னாலும் இந்த போராட்டம், மாணவர் போராட்டம் 2010ஆம் ஆண்டு தமிழகத்தில் மாணவர்கள் மிகப்பெரிய அலையாக கலந்தெடுத்த பொழுது பாலச்சந்திரனுடைய அந்த படம்பலி அந்த பொழுது அதை காரணமாக வச்சு கலந்தெடுத்திருந்தாங்க. ஒரு தங்களுடைய இனம் ஒன்று அடக்கப்படுகிறது, அழிவு என்றால் எப்படித்தான் இருக்கும், அது இந்திய அரசினுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கும், தமிழக அரசு இப்படித்தான் இருக்கும் என்ற பிரச்சனையை 2009 முள்ளிவாய்க்கால் அவங்களுக்கு காட்டி கொடுக்கல மிக தெளிவா. அந்த எதிர்ப்பு உணர்வினுடைய ஆரம்பம் அங்கிருந்து வந்ததுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? தமிழ் பிரக்ஞை என்பது, தமிழ் உணர்வு என்பது அங்கிருந்து. அதான் நீங்க அதாவது ஒரு யூதர்கள் படுகொலையை எடுத்துக்கொள்ளுங்க, உலகம் முழுக்க நீங்க பெரும் படுகொலைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு படுகொலையை செய்வதன் மூலம் தீர்வை திணிக்கலாம் என்ற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இதைத்தான் இலங்கை அரசாங்கம் சொல்லுகிறது. இது சாத்தியம் இல்லை, வரலாறு முழுக்க பார்க்கலாம். அந்த படுகொலையின் விளைவுகள் இருக்குது, அது பயங்கரமானது. நீங்கள் ஈழத்தில் இன்று நிகழ்ந்த மிகப்பெரிய படுகொலைக்கு பக்க விளைவுகள் இருக்கின்றன. இதுவும் ஒரு விளைவு. தமிழ்நாடு மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான எல்லா விதமான கூறுகளும் அங்கு தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. கரேஷ் சொன்ன மாதிரி பல்வேறு போராட்டங்கள். பிரச்சனை என்று சொன்னால் அந்த தாக்கத்தை எதிர்க்க முடியவில்லை என்ற ஏக்கம், இன்றைக்கு நான் தமிழன் நின்றுட்டு போதாத என்ற கருத்துக்களில் இருந்து எல்லாத்திலையும் வருவது அதுதான். இவர்கள் இதை ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு மேலால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் இதை செய்தவர்களுக்கு மேலால், இந்த கொடுமைகளை செய்பவர்களுக்கு மேலால் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்தல் அடிப்படை கொண்டு இருக்கின்றது. இந்தியா பொறுத்தளவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆண்டு கடைசியிலேயே 8000 விவசாயிகள் சூசைட் பண்ணியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளுக்குள் சூசைட் பண்ணியிருக்காரு. லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கு அல்ல. அப்போ இது பெரிய ஒரு கிரைசிஸ். நீங்கள் இந்த மீடியாக்களையோ மாஸ் மீடியாவிலையோ இதுகள் நடக்கின்ற பிரச்சனை வெளியே வர இல்லை. அதனால் திடீரென நடக்கும்போது எங்களுக்கு திடீரென ஏதோ ஒரு விஷயத்தில் வந்த மாதிரி இருக்குது. உதாரணம், நீங்கள் துனிசி அரபு புரட்சி பற்றி சொல்லியிருந்தீர்கள். அது எப்படி ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பாயிண்ட் எதுவுமாகவும் இருக்கலாம் ஒரு போராட்டத்தில். அந்த போராட்டத்தையே அந்த ட்ரிகரை வச்சுக்கொண்டு நீங்கள் அனலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் மட்டும் வச்சுக்கொண்டு முழுக்க அனலைஸ் பண்ண முடியாது. பின்னால் உள்ள கணக்கு விஷயங்களை பார்க்க முடியும். ட்ரிகர் பாயிண்ட், அரபு புரட்சிக்கு ட்ரிகர் பாயிண்ட் கேட்டால் ஒரு சாதாரண பட்டதாரி ரோட்டில் விற்று தன் குடும்பத்தை ரோட்டில் சாமான் விற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு போலீஸ்காரன் வந்து மூடி காட்டுன்னு போக அவன் தூக்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு அதை விற்க வழிகிட்டு இருக்கான். அங்கேயும் வந்து தூக்கி போட்டு அவன் சாமானையும் பறிச்சு கொண்டு போயிட்டான். போலீஸ்காரன் சாமானையும் பறிச்சு ஒன்று அவதிப்பட்டு அவன் காப்பிட வழி இல்லையே, குடும்பம் சேர்த்து போய் போட்டு வந்து அந்த ஆஃபீஸுக்கு முன்னால் தற்கொலை செய்து கொண்டான். அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். ஆனால் அதுக்கு பின்னால் இருந்த நீண்ட கால ஒரு டிக்டட்டோரிய சர்வாதிகார அரசும் அடக்குமுறையும் பட்டதாரிகளுக்கு வேலையின்மையும் இந்த பிரச்சனை. இந்த பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் என்பது அங்கு ஐடி வேலை செய்து கொண்டிருக்கிற அவ்வளோ பேரும் போய் ஏறு தழுவ போகிறதில்லை. இதுவும் வந்து அங்கே தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடக்கிற ஒரு விஷயமும் அல்ல. மக்களுக்கு தெரியும். இவர் சொன்ன மாதிரி சூழலியல் பிரச்சனை, கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கலாம். எல்லா கட்டத்திலையும் பல்வேறு விதத்தில் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்ற போது அந்த ட்ரிகர் பாயிண்ட். ஆனால் இங்கே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்னன்னு சொன்னால், ஏன் மக்கள் வந்தார்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் அதை தான் நீங்கள் கேட்குறீங்க, எப்படி வந்தது? ஒரு இடத்துல சில வேளை ஒரு ப்ரொட்டஸ்ட்டை கால் பண்ணால் ஒரு 50 பேர் வருவார்கள், போயிடுவார்கள். சில நேரம் ஒரு 5000 வரலாம், போயிடலாம். இது தமிழக பிரச்சனையாக மாற்றம் அடைந்ததில் ஒவ்வொரு வீடுகளிலும் காரணம், இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற பொதுவாக இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து ஒரு நியூட்ரலாகவும் இருந்தது ஒன்று. அடுத்தது அந்த டைமில் ஒரு ஹாலிடே பீரியட் இருந்தது. அடுத்தது டிரெக்ட் அட்டாக் தமிழ் நாட்டின் மேல் ஒரு ஹாலிடே, ஒரு நியூ இயர் ஹாலிடே நடக்கிறது. இன்றைக்கு பொங்கல் என்ற கேரக்டர் பண்பு மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் விவசாயிகள் கொண்டாடினார்கள், ஒரு காலத்தில் இந்து மதம் சார்ந்தது. இன்றைக்கு அதனுடைய கேரக்டர் மாறி எங்களுக்கான ஒரு விழாவை கொண்டாடணும் என்ற ஒரு கேரக்டர் மாறிக்கொண்டிருக்கிற சமயத்தில் இது வந்து பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்களும் கொண்டாடலாம் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு அட்டாக்கை இந்திய அரசு செய்யும் போது அது தங்களுக்கு மேல் நேரடியாக விழுந்த அட்டாக்காக இளைஞர்கள், முக்கியமாக இளைஞர்கள் பார்த்தார்கள். இந்த இளைஞர்கள் பங்களிப்பு மட்டும் இங்கே ஒரு விஷயம், ஒரு கேள்வி இருக்கு. நான் ஹரிஷ் உங்கள்கிட்ட வரேன். சேனன் சொன்ன விஷயத்துலேருந்து, அதாவது பொதுவாக சட்டத்தை மதிப்பவர்கள் நல்ல மனிதர்கள் என்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இருக்கிறது, ஜல்லிக்கட்டை செய்யாதீர்கள், மாடுகளை துன்புறுத்தாதீர்கள். அதனை கேட்டு சட்டத்தின்படி வாழ வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இப்போது அரசியல் கட்சிகள் வேண்டால் சொல்லி நீதியை, சட்டத்தை ஒழுங்கை பின்பற்ற வேண்டும் என்கிற சமூகத்தில் நீதிமன்ற உத்தரவு இப்படி வந்த பொழுதும்
அதனை உடைத்து கொண்டு இவர்கள் வருகிறார்களே, அது எப்படி நடந்தது என்பதுதான் கேள்வி. எப்படி அந்த சட்டம் இப்படித்தான் இருக்கும், சட்டம் யாருக்காக என்கிற ஒரு கேள்வியோடு மாணவர்கள் வாரது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக இருக்க முடியும். சட்டம் என்பது எங்களுக்குத்தான், நீங்கள் போட்ட சட்டத்தை நாங்கள் பின்பற்ற முடியாது. இது உண்மையில் தங்கள் பிரதேசங்களில் தாங்கள் செய்கிற ஒரு விளையாட்டை, தாங்கள் செய்கிற ஒரு வாழ்க்கை முறையை எங்கேயோ இருந்து எவரோ மறுக்கிறார்கள் என்கிற எதிர்ப்புறங்களில் வந்திருக்க கூடுமா? கண்டிப்பா. ட்ரிகர் பாயிண்ட் எல்லாரையும் ஒன்றிணைச்சிருச்சு. இருந்தாலும் சட்டத்தை மதிக்கணுங்கிற ஒரு இருக்குது. அதனால தான் மக்கள் மாணவர்கள், இளைஞர்கள் போராடின மாணவர்கள் டைரக்டாக சட்டத்தை இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணவே இல்லை. அவங்க சட்டத்தை ஒரு ஒரு தீர்ப்பு தரக்கூடிய நீதிமன்றத்துக்கான ஃபீடாக இருக்கக்கூடிய சட்டங்களை திருத்துங்க அப்படின்னு மாநில அரசையும் மத்திய அரசையும் கேட்குறாங்க அவங்க. அதுதான் மாணவர்கள் கேட்ட ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான மூவ். அவங்க முழுக்க எல்லாரையும் பிரச்சனையாக்கி உள்ளாக்கல, குறிப்பாக வைக்கிறாங்க. அப்படி நேரடியாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை கடைபிடிக்காமல் இருந்தாலோ அது நீதிமன்ற அவமதிப்பாகவும், நீதிமன்றமே நேரடியாக அரசாங்கங்கள் முன்னாடி நடவடிக்கை எடுக்குதோ இல்லையோ, நீதிமன்றங்களின் உத்தரவின் பேர அரசாங்கம் நிர்பந்திக்கப்படக்கூடிய சூழலும் இருக்குது. ஸோ அந்த வழியில் மாணவர்கள் பாதிக்கவும் படக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்திருக்கிறாங்க. சொல்லுங்க சார். இதில் இன்னும் ஒரு தெளிவு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் கேட்குறது நுணுக்கமான தளத்தில் இயங்கின விஷயம். ஹரிஸ் சொல்றது அவர்கள் பொதுவாக பார்த்த விஷயம். நுணுக்கமான தளத்தில் நீங்கள் ஒரு சட்டத்தை போடும்போது இது மக்களுக்கு எதிரான சட்டம் என்றால் மக்கள் எதிர்ப்பு காட்டத்தான் வெளிக்கிடுவார்கள். சட்டம் இது எல்லாமே நாங்கள் உருவாக்கினது தான், மக்களுக்கானது தான், மக்களுக்கு அல்லாத சட்டங்கள் என்று நிறைய இருக்கின்றன. இது மட்டுமில்லை, இந்திய அரசு சட்டத்தில் இப்போ அண்மையில் மோடி கவர்மெண்ட் பல்வேறு இந்த லேபர் ரிஃபார்ம்ஸ், இது மற்றது லேண்ட் ரிஃபார்ம் எல்லாம் செய்ய விளைக்கும் போது பயங்கரமான எதிர்ப்பு உருவாகினது. உதாரணத்துக்கு டிஃபீட் பண்ணப்பட்டிருக்கு மோடி கவர்மெண்ட் ஏற்கனவே. அப்போ அந்த போராட்டங்கள் வெடிக்கின்றன. ஏன்னா மக்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் உங்களுக்கு சார்பாக போய்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதுக்கு எப்படி? இது உலகம் முழுக்க இருக்கின்ற ஒரு பிரச்சனை தானே. ஆனால் இந்த போராட்டம் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தெளிவாக்கி விட்டுருக்கு. சட்டம் யாருக்கு, அந்த சட்டத்தை நாங்களும் மாற்றலாம் அவங்களுக்காகன்றதை. அப்போ அது நீங்கள் இப்போ ஹரி சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தை இல்லாமல் செய், எங்களுக்கு சட்டம் தெரியும் என்று அவர்கள் சொல்லவில்லை. சட்டம் யாருக்கான என்ற கேள்வியை இந்த போராட்டம் கிளப்பி இருக்கின்றது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி மக்கள் தங்கள் அதிகாரத்தின் மூலமாக ஒரு சட்டத்தை நோக்கி நகர்தல் என்ற ஒரு விஞ்ஞான உருவமாக பார்க்கிறவர்கள், சமூக விஞ்ஞானம் படிக்கிறவர்கள் அதை பேசலாம். அது அந்த எதிர்கால சமூகம் அப்படித்தான் தரும். இப்போ இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள் வேறு விதமாக போடப்படுகின்றன. அது எதிர்கால சமூகத்தை எப்படி உருவாக்க வேண்டும், எப்படியான ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்ற சில பண்புகளை எல்லா போராட்டங்களிலும் நீங்கள் வெளிவருவதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஹரிஸ் முதல் சொன்ன புள்ளி மிக 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 முக்கியமான ஒரு புள்ளி. அந்த போராட்டத்தில் மக்கள் ஒரு வெளியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். முஸ்லிம் மக்கள் தொழுவதற்காகவும் அவர்களை ப்ரொடெக்ட் பண்ணினார்கள். திருநங்கைகள் தலைமை தாங்கினார்கள். இது தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு ரீதியாக ஏழை பணக்காரன் வித்தியாசம் எல்லாம் கடந்த இது ஒரு பண்பாட்டு, அது அரசியல் மயப்படுவதற்கு அப்பாத ஒரு பண்பாட்டு ரீதியாக நீங்க பார்த்தீர்களானால் இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவான ஒரு தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தி கொண்டது. உங்களுக்கு தெரியும் எவ்வாறு அந்த பெண்கள் போராட்டமும் தலித் மக்களுடைய போராட்டமும் இன்றைக்கு உலக அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. இந்தியாவில் நடந்த பெண்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம். அதே போல் இந்தியாவுக்குள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட நாடு, சும்மா ஜனநாயக நாடுன்னு சொல்றது ஒருத்தர் நம்புற இல்லை, இருந்த இடத்தில் இப்படி ஒரு பண்பாட்டான கலாச்சார ரீதியாக நல்ல சமூகத்தால் எங்களால் வாழ முடியும், எங்களால் முடியும் என்றது ஒட்டுமொத்த சாணம் என்று காட்டியிருக்கிறார்கள். உங்கள் சட்டத்தை மாற்றுங்கள். ஏன் இன்றைக்கு நீங்கள் திருநங்கைகளை இது பண்ற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை தலைமை தாங்க விடுகிறோம்ன்றது ஒரு பெரிய ஒரு மெசேஜ் இல்லையா? அப்ப இந்த ஒரு பண்பை அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷனை வச்சார்கள். அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன் போன ஒரு நியூட்ரல் அந்த தன்மையை எடுத்தார்கள். இது அங்கே என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு நல்ல சமுதாயத்தில் வாழ தயார். இந்த சும்மா இந்த கரப்ஷன் எடுத்துக்கொண்டு பாவத்தில் இந்த இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். இந்த டிவியில் பார்க்குறோம் தானே தமிழ்நாடு இப்படின்னு சொல்லி இந்த படங்களில் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் தமிழ்நாடு, இன்னும் ஒரு தமிழ்நாடு இருக்குன்றது அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான ஒரு பிரச்சனை. உண்மையில் நண்பர் ஒருவர் பேசுகிற பொழுது சொன்னால், தமிழ்நாடு உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், இந்தியா சுதந்திரம் பெற்றது பிறகு ஒரு பிராந்திய கட்சி முதலாக ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டில் தான். அது கூட பரவாயில்லை, கடவுளை மறுத்து கொண்டு கடவுள் இல்லை என்று சொல்லி
சொல்லிக்கொண்டு ஆட்சியை கைப்பற்றுகிற அளவுக்கு பலமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கருத்து மாற்றம் இடம்பெற்றது. இப்போது கடவுள் மறுப்பு சரியா இல்லையா என்பது இரண்டாவது வாதம். ஆனால் ஒரு மிகப்பெரிதான உன்னதமான பார்க்கப்பட்ட கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வருவது என்று சொன்னால் எந்த அளவு தூரம் மக்கள் மத்தியில் அந்த கருத்து செல்வாக்கு. நீங்க சொல்ற அந்த புள்ளியில் இன்னும் ஒரு புள்ளி இருக்கு. இந்திய சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த பெருமலை அந்த சமயத்தில் இன்னொரு போராட்டத்தை அவர்கள் கட்டினார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இங்குதான் அந்த தமிழ் அடையாளம் என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. ட்ரிகரிங் பாயிண்ட் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அது வந்து தொடக்கம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நடந்துச்சு பாருங்க. அதுதான் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆற்றாமை இயலாமை அதெல்லாம் அப்போ தான் தொடங்குனுச்சு. ஸோ நாம தான் பாதுகாத்தவங்கிற ஒரு உணர்வெல்லாம் அப்போ தான் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழ் இளைஞர்கள், தமிழ் மாணவர்கள் அரசியல் செய்தி, சமூக செய்தி, வரலாறு அதெல்லாம் தெரியாதவங்களா இருந்து உணர்ச்சி வேகத்தில் இருந்தவங்க தான். அதிலிருந்து இந்த ஒரு 7 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இப்போ அமைதி வழி எப்படி போராட்டங்கள் கொண்டு வரணும், எங்கெங்கெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு சிஸ்டத்தில், மாநில அரசு ஃபெயில் ஆகிருக்கு, மத்திய அரசு ஃபெயில் ஆகிருக்கு, நீதிமன்றம் ஃபெயில் ஆகிருக்கு, நமக்கு தடைக்கற்களாக இவைகள்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது இவற்றை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற திறனை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து சல்லிக்கட்டுன்னு நான் நினைக்கல. ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து பொங்கல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொங்கல் 2-3 நாளில் வரப்போகுது. அந்த சமயத்தில் வந்து பொங்கல் விழா கட்டாய விடுமுறை இல்லைன்னு மத்திய அரசு சொன்னிச்சு. சல்லிக்கட்டு கூட வந்து ஜோனலி டிஃப்ரெண்ட் பிளேசஸ், தென் தமிழகத்தில் நடக்கும், வட தமிழகத்தில் அவ்வளவா நடக்காது, இப்படி இருக்கு. ஆனால் பொங்கல்ங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவாங்க, கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க, தமிழர்கள் கொண்டாடுவாங்க, நாத்திகர்கள் கொண்டாடுவாங்க, பகுத்தறிவாளர்கள் கொண்டாடுவாங்க, எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். அதை மறுத்த உடனே ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தப்ப அப்ப இருந்த கரண்ட்ல ஏறிக்கிட்டாங்க மாணவர்கள். அந்த கரண்ட் ஃப்ளோல வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து பொங்கல் விடுமுறை கிடையாது அப்படின்னு சொன்னதுதான். பொங்கல் இந்த தங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட நிகழ்த்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று அவர்கள் கலாச்சார தாக்குதல். இது இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். கலாச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் அந்த கலைஞர்கள், படக்கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் உட்பட கலாச்சார ரீதியாக இருந்தும் அறியப்பட்டவர்களும் வந்து இமீடியட்டாக இதை என்டோஸ் பண்ணார்கள். என்னென்று கேட்டால் இது ஒரு கலாச்சாரத்தின் மேலான தாக்குதலாகவும் அவர்கள் பார்த்தார்கள். அப்போ அது இன்னும் ஒரு மொபிலைசேஷனுக்கு உதவிச்சுது ஒரு விதத்தில் பார்த்தார். அதுவும் மக்கள் வந்து ஓகே நாங்கள் சமூகத்தினுடைய எல்லா செக்ஷன்லையும் ஒரு குறுக்காக அது போர்டர்கள் கடந்த நிலையிலே இணையிறைக்கான ஒரு பாயிண்டாக வந்திருக்கு தமிழ் என்கிற அடிப்படையில் இல்லையா. உண்மையில் இந்த ஒரு அண்மை காலத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் உத்வேகம் தரத்தக்க, உற்சாகம் தரத்தக்க, படிப்பினைகள் தரத்தக்க, ஒரு எதிர்காலத்தில் மாற்றங்கள் சாத்தியமாகும் என்கிற நம்பிக்கை தரத்தக்க ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் இருந்திருக்கிறது என்று சொல்லலாம். நன்றி, எங்களோடு இணைந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்டீர்கள். அதே போன்று ஹரிஷ் உங்களுக்கும் நன்றி. ஆக எங்களோடு முதலில் வசி எங்களோடு பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பில் இணைந்திருந்தார். அவருக்கும் எங்களுடைய நன்றி. நேர்கள் தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைய பொழுது நிகழ்ச்சியினை பார்த்தவங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் தோழன் முத்துராமனோடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம் நேர்களே.